வாங்க சாப்பிட சொல்லி கொடுக்குறேன். ஃபோர்க்கில் இல்லை, சாப்ஸ்டிக்ஸில். இது மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை, ட்ரை பண்ணியிருக்கேன், வரல விட்டுட்டேன். பட் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் சைனீஸ் வெட்டிங் டின்னர் போயிருந்தேன். ரவுண்ட் டின்னர் டேபிளில் இருக்க மொத்த பேரையுமே நம்ம சாப்பிடும் போது பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி முழிச்சேன். என் பரிதாப நிலைமையை பார்த்து என் டேபிளில் இருந்த அங்கிள் ஸ்டாஃப்ஸ் கிட்ட பேசி ஸ்பூன் ஃபோக் வாங்கி கொடுத்தாரு. அந்த எம்பாரசிங் சுச்சுவேஷனால தான் இதை கற்றுக்கிட்டேன். வாங்க இப்போ சொல்லிக் கொடுக்குறேன். 2 ஸ்டிக்ஸில் கீழே இருக்க ஸ்டிக் ஸ்டேபிள் ஸ்டிக். தம் ஃபிங்கருக்கு நடுவில் வச்சு ரிங் ஃபிங்கர் மேலே ப்ளேஸ் பண்ணணும். நமக்கு பேலன்ஸ் வரலைன்னு சென்டர்லலாம் பிடிப்போம். அப்படி இல்லாமல் 2 இன்ச்சஸ் மட்டும் பின்னாடி ஸ்பேஸ் கொடுத்தா போதும். இந்த ஸ்டிக்கோட பர்பஸே பேலன்ஸ் பண்ண மட்டும்தான். இதே பொசிஷனில் வச்சு லைன்ஸ் சர்க்கிள் போட்டு பாருங்கள். பட் ஃபிங்கர்ஸ் மூவ் ஆகக்கூடாது அண்ட் ஸ்டிக்குமே மூவ் ஆகக்கூடாது. இதை ஒரு 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டா போதும். இப்போது டாப் ஸ்டிக் போகலாம். இதை மூவிங் ஸ்டிக்குன்னு சொல்லலாம். இந்த ஸ்டிக் தம் ஃபிங்கர் நடுவில் வச்சு இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஸ்டிக்குக்கு மேலே இருக்கணும். மிடில் ஃபிங்கர் ஸ்டிக்குக்கு கீழே ஸ்டிக்கை ஹோல்ட் பண்ணணும். இதே பொசிஷனில் வச்சு லைன்ஸ் போட்டு பாருங்கள், ஜிக்ஸாக் போட்டு பாருங்கள், ரவுண்ட் போட்டு பாருங்கள். மெயினாக இந்த ஸ்டிக்கை ஹோல்ட் பண்ணியிருக்க 2 ஃபிங்கர்ஸும் மேலே கீழேன்னு மூவ் பண்ணி பாருங்கள். இப்போ 2 ஸ்டிக்கும் சேர்த்து பிடிக்கும் போது தெரியும் ஏன் மேலே இருக்க ஃபிங்கர்ஸ் மூவ் பண்ணணும்னு சொன்னேன்னு. சாப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறதுல மெயினாக வேலை இருக்கிறது இந்த 2 ஃபிங்கர்ஸ்க்கு மட்டும்தான், விச் இஸ் இண்டெக்ஸ் ஃபிங்கர் அண்ட் மிடில் ஃபிங்கர். நான் ஃபர்ஸ்ட் பென்சில் வச்சு தான் ப்ராக்டிஸ் பண்ணேன். பட் பென்சிலை வச்சு சாப்பிட முடியாது இல்லையா, அது எனக்கு ஓரளவுக்கு கான்ஃபிடென்ஸ் வந்த அப்புறம் தான் சாப்ஸ்டிக்ஸ் வாங்கினேன். இதை வச்சு குட்டி குட்டி பீசஸ்லேருந்து பெரிய அளவு வரையும் எடுக்கலாம். நான் இந்த கொய்யா பழம்லாம் வழுக்கிட்டு போயிடும்னு நினச்சேன். பிகாஸ் இந்த ஸ்டிக்குமே பிளாஸ்டிக் ஸ்டிக் தான், ஸோ க்ரிப் வராதுன்னு நினச்சேன். பட் நல்லாவே ஹோல்ட் ஆச்சு. அண்ட் லாஸ்ட் பைட்ஸ் குட்டி குட்டி பீசஸ் இருக்கும்ல, அதெல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு நினச்சேன். பட் மொத்த பிளேட்டுமே க்ளீனாக சாப்ஸ்டிக்ஸில் தான் சாப்பிட்டு முடித்தேன். ஆல்ரைட், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். 15 மினிட்ஸில் டீசெண்டாக சாப்பிட்ற அளவுக்கு ட்ரெயின் ஆகிடலாம். ஓன் லேர்னிங்கில் சக்ஸஸ் பார்க்குறது வேறு லெவல் சந்தோஷம். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.